Hello everybody. Hello everybody. How are you all? Today இன்னைக்கு நம்ம நார்த் இந்தியன் ட்ரை பண்ணலாமா? It is a Punjabi dish. I think you all enjoyed your New Year day. Now let us try Rajma today with you all. Okay? This Rajma is a Punjabi dish. ஐ ஹோப் உங்களுக்குலாம் ட்ரை பண்ணியிருப்பேன். பட் என்னோட இதில் எப்படி நான் பண்ணுறேங்கிறத நான் உங்களுக்கு காமிக்கிறேன். பாருங்க, திஸ் இஸ் ராஜ்மா ஐ ஹவ் டேக்கன் அண்ட் என்னென்ன இன்க்ரீடியன்ட் சொல்லிடுறேன். அப்புறம் நான் டொமேட்டோ எடுத்துட்டுருக்கேன், ஆனியன் எடுத்துட்டுருக்கேன், ஜிஞ்சர் எடுத்துட்டுருக்கேன், தட் இஸ் இஞ்சி, அப்புறம் கார்லிக் பூண்டு, அப்புறம் அதுக்கு போட வேண்டிய மசாலா சாமான், அப்புறம் கரம் மசாலா, அப்புறம் சில்லி பவுடர், அப்புறம் அதோடு போட வேண்டியது கொஞ்சம் கர்ட், அப்புறம் கேஷ்யூஸை அரைச்சி போடலாம். பச்சை மிளகாவும் வச்சுருக்கேன். நான் ஒன் திங் நான் சொல்கிறேன், உங்களுக்கு எத்தனை காரம் வேணுமோ அந்த இதில் நீங்கள் போட்டுக்கோங்க. ஓகே, லெட் அஸ் ஸ்டார்ட். நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணுன்னாக்கா டொமேட்டோ எடுத்துக்கோங்க. டொமேட்டோ அண்ட் ஆனியன், அப்புறம் கார்லிக்கு அதை நல்லா பீஸாக கட் பண்ணிவிட்டு, தட் இஸ் ரொம்ப பீஸ் வேண்டாம். நான் வந்து இந்த மாதிரி கட் பண்ணி அந்த 4ஆக கட் பண்ணிவிட்டு, இதையும் 4ஆக கட் பண்ணிவிட்டு ஒரு பாண்டி வச்சுக்கோங்க. அதில் கொஞ்சோண்டு ஒரு ஸ்பூன் வந்து பட்டர் போட்டுக்கோங்க. பட்டர் போட்டுட்டு இந்த ஆனியனையும் வதக்கினது டொமேட்டோவையும் அப்புறம் கார்லிக்கையும் அதில் போட்டுடணும். போட்டு கொஞ்சம் தண்ணி வச்சு க்ளோஸ் பண்ணி மூடிடணும். லெட் இட் பாயில் ஃபார் 25 minutes. அது பாயில் ஆனோடனே அதோட தண்ணியும் இருக்கணும். நீங்கள் என்ன பண்ணுவோம், அந்த டொமேட்டோ, ஆனியன், கார்லிக், ஜிஞ்சர், அப்புறம் பச்சை மிளகா, க்ரீன் சில்லிஸ் வேணால் நீங்கள் போட்டுக்கலாம். அதை எடுத்து நீங்கள் வந்து மிக்சியில் போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணணும். நல்லா கிரைண்ட் பண்ணிவிட்டு ஒரு இதில் வச்சுக்கோங்க. இப்போ நான் வந்து ராஜ்மாவை நல்லா வேக வச்சுருக்கேன். தட் இஸ் நான் பாயில்டு ராஜ்மா இன் தி குக்கர். இப்போ இது வந்து எப்படி பாயில் ஆகிருக்கணும்னா பாருங்க, ரொம்ப நல்லா சாஃப்டாக இருக்கணும். பாருங்கள், அப்படியே தொட்டால் அப்படியே ரொம்ப சாஃப்டாக ரொம்ப நல்லா இருக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு இதெல்லாத்தையும் நான் கிரைண்ட் பண்ணிவிட்டேன். கிரைண்ட் பண்ணிவிட்டு ஒரு பாண்டியில் இப்போ நான் போட போகிறேன். இப்போ என்ன பண்ணுங்க, ஒரு பாண்டி எடுத்துட்டுருக்கேன். அதில் வந்து பட்டர் போட்டாச்சு. அப்புறம் நான் கிரைண்ட் பண்ணது அத்தனையும் அதில் நான் போட்டிருக்கேன். அது போட்டதுக்கப்புறம் இந்த கரம் மசாலா கொஞ்சம் போட்டிருக்கேன், சால்ட் கொஞ்சம் போட்டிருக்கேன், அப்புறம் கொஞ்சம் சில்லி பவுடரும் போட்டிருக்கேன் அதோட. இப்போ பாருங்கள், என்னோடய ராஜ்மா எவ்வளோ நல்லா சாஃப்டாக இதாக இருக்கு பாருங்கள். இட் இஸ் வெரி சாஃப்ட். அத்தனை இருக்கணும். நீங்கள் எத்தனை பண்ணியிருக்கீங்களோ அதில் 75% ஆஃப் ராஜ்மாவை அதில் போட்டிருக்கோம். 25% நீங்கள் அப்படியே பக்கத்தில் எடுத்து வச்சுக்கோங்க. நான் இதெல்லாம் மிக்ஸ் பண்ணியிருக்கேன், சால்ட்டெல்லாம் போட்டு நல்லா கலரின்னு இருக்கோம். நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணுன்னா, இந்த ராஜ்மா வந்து ஒரு 25% ராஜ்மா வச்சுருக்கல அதையும் கிரைண்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அதை கிரைண்ட் பண்ணி வச்சுட்டு இது கொதிக்கச்ச அதையும் எடுத்து இந்த ராஜ்மாவோட நீங்கள் போடணும். நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே வரணும். உங்கள் கையால் நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே வரணும். இப்போ நீங்கள் பாதி தண்ணி, நீங்கள் பாயில் பண்ண தண்ணி கொஞ்சம் வச்சுருக்கேன் இல்லையா, அதை நீங்கள் வச்சுக்கோங்க. ஏன்னா இதை கிரைண்ட் பண்ணுறச்ச என்னாகும், கொஞ்சம் கெட்டியாகிடும். அதோட அந்த தண்ணியை கொஞ்சம் போட்டு 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 நல்லா கிரைண்ட் அதோடு போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் இந்த நல்லா ராஜ்மா ஒரு 25% எடுத்து வச்சுருக்கேன் இல்லையா, யூ கெப்ட் 25% ஆஃப் ராஜ்மா. அதை எடுத்து அதிலையே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி இந்த ராஜ்மாவையும் போட்டு அதில் போட்டுவிடுங்க. போட்டுட்டு நீங்கள் கரம் மசாலா எல்லாம் போட்டாச்சு. நம்ம இப்போ கொஞ்சம் கேர்டும் போட்டாச்சு. இப்போ இது கொதிச்சுருக்கு. நான் வந்து கேஷ்யூஸ் எடுத்து வச்சுருக்கேன். அது கொஞ்சம் நேரம் கழிச்சு அதையும் அரைச்சி, அதை நல்லா ஆனோடனே அதையும் அரைச்சி அதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுவேன். அதில் கேர்டையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டோம். இன்னும் கொஞ்சம் ஒரு 10 minutes நல்லா கொதிக்கட்டும். அதுக்கப்புறம் இதை என்னென்னா 2 விதமான ராஜ்மா இருக்குது. ஒயிட் ராஜ்மா ஒன்று இருக்குது, ரெட் ராஜ்மா இருக்குது. ரெட் ராஜ்மா இஸ் வெரி குட் ஃபார் ஹெல்த், டயபெட்டிக் நல்லது. இதில் பொட்டாசியம் இருக்குது, மெக்னீஷியம் இருக்குது, ஃபாஸ்பரஸ் இருக்குது, அப்புறம் ஆஸ்ட்ரோபெரசிஸ்க்கு இது ரொம்ப நல்லது. இந்த ராஜ்மாவை பசங்களும் ரொம்ப நல்லா சாப்பிடுவோம். இது நல்லா ஸ்வீட்டாகவும் இருக்கும். ஸ்வீட்டாக இருக்குது, டயபெட்டிக் கூடாது அதெல்லாம் இல்லை. டயபெட்டிக் பேஷண்ட்டுக்கு இந்த ரெட் ராஜ்மா இஸ் வெரி குட். நீங்கள் வந்து தாராளமாக இதை கொடுக்கலாம், பண்ணலாம். ஈவன் சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, early morning இந்த ப்ரோட்டீனோட, இது ப்ரோட்டீன் தான் நான் உங்களுக்கு அதையும் சேர்த்துப்பா. பிகாஸ் இதில் விட்டமின் B6 இருக்குது.
கால்சியம் இருக்குது, பொட்டாசியம், மெக்னீஷியம் எல்லாம் இருக்குது. உங்களுக்கு என்ன வேணுமோ எல்லாம் இருக்குது. நீங்கள் தாராளமாக இதை வந்து வெறும் வயிற்றில் கூட நீங்கள் சாப்பிடலாம். அது ஒன்றும் ஹார்ம் பண்ணாது. திஸ் இஸ் பியூர்லி அ பஞ்சாபி ஃபுட். யூ கேன் டூ இட், யூ கேன் ஈட் இட். தென் யூ ப்ளீஸ் கமெண்ட், like, comment and subscribe. Thank you very much.